கடவுளின் முகம் எப்படி இருக்கும் என்றால், இரக்கமும் மன்னிப்பும் கொண்டதுதான் கடவுளின் முகம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். எல்லையில்லா இரக்கமும் மன்னிப்பும் கொண்ட இறைவன் பிறரை மன்னிக்க நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி போதெல்லாம் கடவுளின் இரக்கமும் மன்னிப்பும் அவர்களை அமைதிக்கும் விடுதலை வாழ்வுக்கும் அழைத்து வந்தது. கடவுளின் இரக்கம் மற்றும் மன்னிப்பின் உச்சகட்ட பிம்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறரை மன்னித்து வாழ நம்மை அழைக்கிறார். ஏனெனில் இரக்கமுள்ளவரால் மட்டுமே இரக்கம் பெற முடியும். மத்தேயு 5:7 நாம் வாசிக்கிறோம். இரக்கமுள்ள இதயம், தீர்ப்பிடாத உள்ளம், மன்னிக்கின்ற மனது, இவை அனைத்தும் கடவுள் வாழ்கின்ற நம்முடைய உள்ளமாய் கோயிலாய் இருக்கிறது. நாம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நாம் எந்த அளவு அழைக்கிறோமோ அந்த அளவே நமக்கு அழைக்கப்படும் என்பதை உணர்ந்து பிறருக்கு தீர்ப்பிடாமல், பிறரை பழிவாங்காமல் மன்னித்து ஆண்டவரின் நடமாடும் திருச்சபைகளால் எப்போதும் இருக்கும் கடவுள் நம்மை